கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 72ஆம் சங்கீதம் 13வது வசனம். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான குணத்தை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் பலவீனர்களையும் எளியவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களை தூக்கி எடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். அவர்களை ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிற தேவன். ஆனால் உலக சூழ்நிலை பாருங்கள், பலவீனர்களையும் எளியவர்களையும் உலகம் புறக்கணிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த உலகத்துல ஸ்டேட்டஸ் பார்க்கிற ஒரு சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். பலவீனர்கள் எளியவர்களுடைய நியாயம் புரட்டப்படுகிறது. பலவீனர்கள் எளியவர்களுடைய உயர்வு மதிக்கப்படுகிறது இல்லை. பலவீனர்களையும் எளியவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பல இக்கட்டுகளையும் அவமானங்களையும் கடினமான பாதைகளையும் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட மக்களை தேடி சென்று அவர்களை ரட்சித்து அவர்களை உயர்த்த ஆரம்பிக்கிறார். இந்த காலை நேரத்துல நீங்க இருக்கிற இடத்துல அல்லது வேலை செய்கிற இடத்துல உங்க சூழ்நிலையில உங்க வாழ்க்கை பலவீனமா இருக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள்கிட்ட அழகு இல்லாமல் இருக்கலாம், உங்கள்கிட்ட அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம். உங்களை எல்லாரும் புறக்கணிக்கலாம். உங்க வேலை ஸ்தலத்திலேயோ மற்ற இடங்களிலேயோ உங்கள் குடும்பத்திலேயோ புறக்கணிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்? அவர்களை தூக்கி எடுத்து முதன்மையான ஸ்தானத்திலே நிறுத்துகிற தேவன். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொண்ட விதத்தை பாருங்கள். அவர்கள் ஞானிகள் இல்லை, படிப்பாளிகள் இல்லை, அறிவாளிகள் இல்லை, எல்லாம் சாதாரணமான மக்கள், மீன் பிடிக்கிறவர்கள். ஆனால் அவர்களை தெரிந்து கொண்டு அபிஷேகித்து உலகத்தையே கலக்குகிற மனிதர்களாக தேவன் மாற்றினார். உங்களையும் மாற்றக்கூடும். இந்த காலை நேரத்திலே உங்க வாழ்க்கையில நீங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உணர்கிறீர்களா? எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, என் வாழ்க்கைய சூழ்நிலை பார்த்து எல்லாரும் என்ன உதாசீனப்படுத்துறாங்க. சில குடும்பங்கள் சொல்லுவாங்க, ஒரு காலத்துல பிரதர் எங்க குடும்பத்தை முன்னிறுத்தி தான் எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு எங்க வாழ்க்கை தரம் கீழே போன உடனே யாருமே எங்களை கண்டு கொள்ளுகிறது இல்லை, கூப்பிட கூட மாட்டேங்கிறாங்க, பேசக்கூட மாட்டேங்கிறாங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க மனம் வேதனைப்படும். அப்படிப்பட்டவர்களை தேவன் நினைவு கூர்ந்து தூக்கி எடுக்க ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஒருவேளை இப்படி நீங்க நினைக்கலாம், எல்லாரும் உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? உங்களுடைய தோற்றத்தையோ உங்க வசதியையோ உங்களுடைய படிப்பாற்றலையோ ஏதோ ஒரு காரியத்தை வச்சு உங்களை உதாசீனப்படுத்தி வேதனைப்படுத்துறாங்களா? கலங்காதிருங்க. தேவன் உங்களை மிகவும் உயர்ந்த ஸ்தானத்துல ஒரு காலத்துல கொண்டு வருவார். அவர் தேடி வந்து அற்புதம் செய்கிற தேவன். நீங்க பயங்கர போராட்டத்தில் இருக்கலாம், ஆனா தேடி வருகிற ஆண்டவர். யோவான் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், 38 வருஷமா ஒரு மனுஷன் பலவீனனாக, எளியவனாக, உதவியற்ற மனிதனாக குளத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 38 வருஷமா எவனும் வரல. குளம் கலக்கப்படுகிறது, தேவதூதன் கலக்குகிறார், தான் சுகமாகணும்னு சொல்லி முந்தி இறங்கி சுகமாய் போறாங்க. ஆனா அந்த மனிதனை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு பாருங்கள், அந்த மனிதனை தேடி சென்று ஆண்டவர், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டு அவனை சுகமாக்குகிறார். பாருங்கள், அந்த மனிதனை தேடி சென்றது போல ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே உங்களை தேடி வருகிறார். வியாதியின் படுக்கையில் இருக்கிறீங்களா? பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? மனசோர்வோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், தூக்கி எடுப்பார், விடுதலை கொடுப்பார். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலின் நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய் தேவன் மாற்றுவாராக. கண்களை மூடுவோமா? ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே பலவீனனுக்கும் எளியவர்களுக்கும் ஆண்டவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாக்களை ரட்சிக்கிற தேவன்.
இதை காண்கிற நம்முடைய பிள்ளைகளின் மனநிலையிலே, அவள் சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து, சரீரத்திலும் அற்புதம் செய்து உயர்த்துவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.